பிரபல தனியார் மருத்துவமனையில் ஏசி ரூமில் காலில் கட்டுடன் படுத்திருந்தாள் கல்பனா. கீழே விழுந்து இடுப்பெலும்பு முறிந்து பிளேட் வைத்து ஆப்ரேஷன் செய்து இன்றோடு 3 நாட்கள் முடிந்திருந்தது. அம்மா, இந்தாம்மா சாத்துக்குடி ஜூஸ் குடிச்சிட்டு படுத்துக்கோங்க. மகள் ஆர்த்தி படுத்திருந்த அம்மாவின் தலையை தூக்கி டம்ளரில் இருந்த பழச்சாற்றை புகட்டினாள். ஆர்த்தி, நீயும் ஏமா என்னோட சேர்ந்து கஷ்டப்படுற? நீ வீட்டில் போய் ரெஸ்ட் எடு. வேலைக்காரி பாக்கியத்தை ஆஸ்பத்திரியில் துணைக்கு வச்சுக்கிறேன்னு சொன்னா நீ தான் கேட்க மாட்டேங்கிற. என் செல்ல அம்மா உனக்கு பக்கத்தில் இருந்து நான் செய்யாம வேற யார் செய்வா? இது மகளாகிய என்னோட கடமை. 16 வயதில் அழகு தேவதையாக ஜொலிக்கும் மகளை கண்கலங்க பார்த்தாள். வாழ்க்கையின் இவளுடைய அன்பையாவது பெறுவதற்கு நான் கொடுத்து வச்சிருக்கிறேனே என மனம் நினைத்தது. அம்மா, உனக்கு காலில் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருப்பதை அப்பா கிட்ட சொல்லிட்டேன். பார்க்கறதுக்கு வரேன்னு சொல்லியிருக்காருமா. தயக்கத்துடன் ஆத்தி சொல்ல, எதுக்கு ஆத்தி, ஏன் சொன்ன? அவர் வந்து பார்த்து என்னை என்ன ஆக போகுது? எப்போ மனசு விட்டு போய் அவர்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கிட்டேனோ அதுக்கப்புறம் எனக்கும் அவருக்கும் என்ன உறவு இருக்க முடியும்? அவர் உனக்கு அப்பா, அதை நான் மறுக்கல. நீ அன்பு செலுத்துறதையும் நான் எந்த தடையும் சொல்லலை. ஆனால் இந்த விஷயத்தில் என்னை மட்டும் அதில் சம்மந்தப்படுத்தி பேசாதே ஆத்தி. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. கண்டிப்பாக பேசும் அம்மாவிடம் என்ன பதில் சொல்வது என புரியவில்லை. ஆத்தி மௌனமாக இருக்கவே, என்ன ஆத்தி, நான் இப்படி பேசிட்டேன்னு என் மேலே கோபமா? அம்மாவை புரிஞ்சுக்கம்மா, ப்ளீஸ்மா. அவரால் நான் வாழ்க்கையில் எவ்வளவு இழந்திருக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? அவர் என்னை ஒரு மனுஷியாகவே மதிக்காத ஆணவம். மனதை நோக செய்த அவரது வார்த்தைகள். எல்லாத்துக்கும் மேலே அவரோட வேலை பார்த்த பெண்ணுடன் தொடர்பு வச்சிருக்காருன்னு தெரிஞ்ச பிறகும் என் பெண்மையை அவரிடம் விட்டு கொடுத்து வாழ எனக்கு மனசு வரலை ஆர்த்தி. அதனால் நாங்கள் சட்டப்படி பிரிஞ்சிட்டோம். செல்வந்தருக்கு ஒரே மகளாக பிறந்த நான் வாழ்க்கையில் தோத்து போயிட்டேன். கடலளவு பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? என் வாழ்க்கையை சூன்யமாக்கி போன அந்த மனுஷனை நினைக்க கூட எனக்கு பிடிக்கலை. சரிம்மா, கோவப்படாதா. நீ ரெஸ்ட் எடு. தேவையில்லாமல் பழைய விஷயங்களை எல்லாம் பேசி மனசை காயப்படுத்திக்காதே. ஆர்த்தி ஆறுதலாக சொல்லவும், ஆர்த்தி, சரண் கிட்ட பேசுனியா? நல்லா இருக்கானா? குரலில் பாசம் இலையோடியது. விவாகரத்து கோர்ட்டில் முடிவாகி சரணை அப்பாவிடமும் ஆர்த்தியை அம்மாவிடமும் வளரும்படி தீர்ப்பு வர மகனை பிரியவே தவித்து போனாள் கல்பனா. முதலில் கோர்ட் உத்தரவுப்படி அம்மாவை தேடி வந்தவன் வளர வளர அவளிடமிருந்து விலகி போனான். அவளை பார்க்க வருவதே நின்று போனது. விவாகரத்தாகி 2 வருடம் கழித்து ஒரு முறை மகனுடன் வந்தவர், கல்பனா, என்னை மன்னிச்சிடு. என்னால் உன்னையும் ஆத்தியையும் பிரிஞ்சு இருக்க முடியலை. இளமை வேகத்தில் நான் பண்ணினது தப்புதான். அதை நான் மறுக்கலை. இப்போ நான் பண்ணின தப்பை உணர்ந்து திருந்தி உன்னோடு இணைந்து வாழ விரும்புகிறேன். எல்லா கெட்ட சவகாசத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன். என்னை நண்பு கல்பனா. சுட்டெரித்து விடுவது போல் அவனை பார்த்தாள். தேவையில்லை. 2 வருஷம் பிரிந்திருந்த பிறகுதான் என்னுடைய அருமை உங்களுக்கு தெரிய வருகுதா? ஏன் இத்தனை? அந்த சாகசக்காரி உங்களை வேண்டாம்னு விட்டுட்டு போயிட்டாலோ? உங்களோடு எனக்கு எந்த பந்தமும் கிடையாது. எல்லாத்தையும் நான் துடைச்சி எரிஞ்சிட்டேன். உங்கள் மகளை பார்க்க வந்தா அதை மட்டும் செஞ்சுட்டு போங்க. என்னை தொந்தரவு பண்ணினா நான் திரும்ப உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டி வரும். கல்பனாவின் மனம் இறுகி பாறையாகி இருந்தது. 10 வருடங்கள் ஓடிவிட்டன. கதிரேசனும் தன் வேலையை பெங்களூருக்கு மாற்றல் வாங்கி சென்றுவிட தன் கவனம் முழுவதையும் மகளிடம் செலுத்தி வாழ ஆரம்பித்தாள் கல்பனா. வலியின் காரணமாக தூக்கத்துக்கு மருந்து கொடுத்திருக்கவே நன்றாக தூங்கி விழித்த கல்பனா எழுந்து பார்த்தாள். ஆர்த்தி அவள் அருகில் நின்று கொண்டிருப்பதை பார்த்தாள். ரொம்ப நேரம் தூங்கிட்டம் போலிருக்கு. நீ சாப்பிட்டியா ஆர்த்தி? வீட்டிலிருந்து சாப்பாடு வந்துச்சாமா? மா, நான் சாப்பிட்டாச்சு. அப்பா வந்து உன்னை பார்த்துட்டு போக வெளியே காத்துக்கிட்டு இருக்காரு. மறுபடியும் கல்பனாவின் முகம் சுருங்கியது. வேண்டாம் ஆர்த்தி, நீ பார்த்து பேசிட்டல்ல, அப்புறம் என்ன வேண்டி இருக்கு? போக சொல்லு ஆர்த்தி. அம்மா, ப்ளீஸ், எனக்காக யாரோ ஒருத்தர் மாதிரி 5 நிமிஷம் வந்துட்டு போகட்டும்மா. உன்னை பார்க்கத்தான் பெங்களூரிலிருந்து வந்திருக்காரு. ப்ளீஸ்மா என கெஞ்சினாள் ஆர்த்தி. சரி, வர சொல்ல, உன் விருப்பப்படியே ஆகட்டும் என்றாள். கல்பனா, உனக்கு அடிபட்டு ஆப்ரேஷன் ஆயிருக்குன்னு ஆர்த்தி சொல்லவும் நான் பரிதவித்து போயிட்டேன்.
குரல் தழைத்து பேசும் கணவனை பார்க்காமல் சுவற்றை பார்த்தபடியே எனக்கு ஒன்றுமில்லையே, நான் நல்லாத்தானே இருக்கேன், பார்த்தாச்சில்லையா, நீங்கள் கிளம்பலாம். உனக்கு என் மேலுள்ள வெறுப்பு இம்மியளவும் குறையலைன்னு உன் பேச்சிலிருந்தே தெரியுது கல்பனா. எத்தனை வருஷமானாலும் அது மாறாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடு, உடம்ப பார்த்துக்கோ, நான் வரேன். அறையின் வாசலில் நின்றிருந்த ஆர்த்தி உள்ளே சென்றவர் மறுநிமிடமே திரும்பியதிலிருந்து அங்கு என்ன நடந்திருக்கும் என்பதை உணர்ந்தவளாய் அப்பாவின் கைகளை பிடித்து, சாரிப்பா, அம்மாவை நான் பத்திரமா பார்த்துக்கிறேங்க, நீங்கள் கிளம்புங்க என்றாள். சரணை நான் மிகவும் கேட்டதாக சொல்லுங்க. சரணும் வந்திருக்காமா, காரில் தான் உட்காந்துருக்கான். என்னது, சரண் வந்திருக்கானா? அம்மாவே வந்து பார்த்துட்டு போகலாம் இல்லையா? இல்லைம்மா, நான் கூப்பிட்டேன், ஆனால் அவன் வர மறுத்துட்டான். வாங்கப்பா, நானே வந்து தம்பியை நேரில் பார்த்து கூப்பிட்றேன். அவருடன் கார் நிற்கும் இடத்தை நோக்கி சென்றாள் ஆர்த்தி. காரில் உட்கார்ந்திருந்த தன் தம்பி சரணை நெருங்கியவள், சரண் எப்படி இருக்க? தம்பியை அணைத்து கொண்டாள். அக்கா, நீ நல்லா இருக்கியா? அப்பா மட்டும் தனியாக வராரேன்னு நானும் துணைக்கு வந்தேன். சரி, வந்தது தான் சரி, அம்மாவை பார்த்துட்டு போ சரண். நீ வந்து எத்தனை வருஷமாச்சு? அம்மா உன்னை பார்க்கணும்னு ஆசையாக ஏங்கி போய் இருக்காங்க. உன்னை பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? அவங்களுக்கு எப்போவுமே உன் நினைப்பு தான். ஆப்ரேஷன் முடிந்து படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு ஆறுதலாக 4 வார்த்தை வந்து பேசிட்டு போ சரண். இல்லைக்கா, தேவையில்லை, எனக்கு அவங்கள பார்த்து பேசணும்னு தோணலை. நான் அப்பாவுக்காகத்தான் வந்தேன். அவர் தனியாக வராரேன்னு அவர் துணைக்கு வந்தேன். நாங்கள் கிளம்புறோம். ப்ளீஸ் சரண், எனக்காக, இந்த அக்காவுக்காக வாடா என கெஞ்சலுடன் கூப்பிடும் அவளை பார்த்தான். போய் பார்த்துட்டு வா சரண், என்ன இருந்தாலும் அவள் உன்னை பெத்தவ. அடிவாசல் வரை வந்துட்டு நீ பார்க்காம போனது தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவா என்று அப்பாவும் சொல்லவே, சரிப்பா, உங்களுக்காக நான் போய் பார்த்துட்டு வரேன். ஆர்த்தியுடன் உள்ளே வந்தான். கண்மூடி படுத்திருந்த கல்பனாவிடம் வந்த ஆர்த்தி சந்தோஷ குரலில், அம்மா, உன்னை பார்க்க சரண் வந்திருக்காமா. கண்களில் பாசம் என்ன வாசலை பார்த்தாள் கல்பனா. வெளியே நிற்கிறான், இருமா வர சொல்கிறேன். சரண், அம்மா கிட்ட ஆறுதலாக பேசிட்டு வா, நான் அப்பாவோட காரில் இருக்கேன். உள்ளே நுழைந்த மகனை கண்ணீர் மல்க பார்த்தாள் கல்பனா. 6-7 வருடங்களுக்கு பின் தான் பெற்ற மகனை பார்த்தவள் உடைந்து போனாள். பேசாமல் நின்ற சரணை பார்த்தவள், சரண் வாப்பா, நீ வந்ததில் அம்மாவுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? என் மனசில் உன்னை எப்போவுமே நினச்சிட்டே இருப்பேன் என்றாள். இந்த அம்மாவை பார்க்கணும்னு உனக்கு தோணலையாப்பா? இப்படி ஒரே அடியா வராமலேயே இருந்துட்டியே. மா, எதுக்காக இந்த நாடகம்? கண்ணீரெல்லாம் உன்னை பற்றி எனக்கு தெரியும். அக்கா வற்புறுத்தியதால் தான் வந்தேன். உன்மேலுள்ள பாசத்தால் வரலை. அம்மானு கூப்பிடவே எனக்கு கஷ்டமாக இருக்கு. சரண், அம்மா கிட்டேயே இப்படி பேசுகிறா? நான் உன்னை பெத்தவாடா. தெரியும், அதை மறுக்க முடியுமா? ஆனால் உனக்கு உன்னோட வாழ்க்கை தானே முக்கியம். இதில் பிள்ளைங்க எங்கே இருந்து வந்தாங்க? அப்பா தப்பானவராக இருந்தாலும் அவரை பிரியணும்னு தான் நினச்சியே தவிர எங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிச்சு பார்த்தியா? என்னையும் அக்காவையும் பிரித்து ஒன்றா வாழ வேண்டிய வயசுல எல்லாம் ஓடியாடி விளையாடும் வயதில் ஆளுக்கொரு திசையில் இப்படி அப்பா தன் தப்பை உணர்ந்து உன்கிட்ட எத்தனை முறை மன்னிப்பு கேட்டிருக்காரு. அவருக்காக வேண்டாம், அட்லீஸ்ட் எங்களுக்காகவாவது அவரை மன்னிச்சு ஏற்றுக்கணும்னு உனக்கு தோணலை இல்லை? உனக்கு பிறந்த பாவத்துக்காக நானும் அக்காவும் இப்படி வாழ்ந்துட்டுருக்கோம். உன்னோட பிடிவாதம் உன்னை கஷ்டப்படுத்தினவரை கடைசி வரை துன்புறுத்தி பார்க்கணுங்கிற உன்னோட நினைப்பு, உன்னோட ஆணவம், இதனால் நீ இழந்தது உன்னோட வாழ்க்கையை மட்டுமில்லை, பிள்ளைகளோட அன்பு பாசம் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிற. உன்னை என் தாயாக என்றுமே என்னால் ஏற்றுக்க முடியாது. தாய்மைக்குரிய பண்புகளே இல்லாமல் இப்படி பிடிவாதம் பிடித்து உன்னோட வாழ்க்கையும் அழிச்சிட்டு எங்கள் வாழ்க்கையும் அழிச்சிட்ட. உன்னையெல்லாம் மன்னிக்கும் தன்மை இல்லாமல் மனதில் எல்லோர் மேலேயும் வெறுப்பை சுமந்துக்கிட்டு பாசத்தை காட்டுறேன்னு நீ சொல்கிறதையெல்லாம் என்னால் நம்பவே முடியலை. சரி, நான் கிளம்புறேன். அவள் அருகில் கூட நெருங்காமல் வெளியேற அவன் சொன்ன வார்த்தைகள் நெஞ்சை சுட மனம் குமுறி முகத்தை மூடி அழுதாள் கல்பனா. உணர்ந்துட்டேன், நான் பண்ணின தப்பை உணர்ந்துட்டேன். என் பிள்ளையை என்கிட்ட இருந்து விலக்கி வச்சிருந்த நான் தாயாகவே இருக்க அருகதையே இல்லாதவள். தன் தோளை தொடும் கைகளை பற்றியபடி கண் திறந்தாள். சரண் தான் நின்று கொண்டிருந்தான். சரண், என்னை மன்னிச்சிடுப்பா. வாழ்க்கைனா என்னங்கிறத நீ எனக்கு புரிய வச்சிட்ட. தப்பை உணர்ந்து திருந்தி வந்தவரை நான் மன்னித்திருந்தால் இன்னைக்கு உன்னோட வெறுப்பை சம்பாதிக்கிற நிலை எனக்கு வந்திருக்காது.
என் பிள்ளையும் எனக்கு கிடைச்சிருப்பான். அதை நான் உணராமல் போயிட்டேன். அம்மா, அழாதீங்க. உன்னை இப்படி பேசினதுக்கு நீ தான் என்னை மன்னிக்கணும். நீயும் அப்பாவும் ஒன்று சேரணும். உங்கள் 2 பேர் நிழலில் நானும் அக்காவும் சந்தோஷமாக வாழணும், இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. நிறைவேற்றி வைப்பியாம்மா? மகனை தழுவிக்கொண்டாள். உடைஞ்சு போன என் கால் மட்டும் ஒன்று சேரல. உடைஞ்சு போன எங்கள் 2 பேரோட வாழ்க்கையும் நீ ஒன்று சேர்த்திட்ட சரண். உனக்குத்தான் நான் நன்றி சொல்லணும். இத்தனை நாள் இப்படி இருந்ததுக்கு என்னை மன்னிச்சிடுப்பா. போய் அக்காவையும் அப்பாவையும் வர சொல்லு சரண். நம்ம ஒன்றாக இருக்கலாம். விழிகளில் பாசத்தை தேக்கி பார்க்கும் அம்மாவை அணைத்து முத்தமிட்டான் சரண். ஆம் நண்பர்களே, என்னதான் பெற்றவர்கள் ஒருவர் மீது ஒருவர் தப்பு சொல்லி கோபப்பட்டு கொண்டாலும் அந்த கோபத்தில் பலியாவது என்னவோ குழந்தைகளின் வாழ்க்கைதான். அவர்களின் எதிர்காலத்தை நினைத்து தவறு யார் செய்திருந்தாலும் மன்னிக்கும் தன்மை பெற்று அவர்களை மன்னித்து குழந்தைகளுக்காக ஒன்றாக வாழ வேண்டும். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.